டெவலப்மெண்ட்டு எல்லாம் வாரி அழைச்சிருப்பான். ஏன்னா பூமியுடைய கருவூலங்கள் நபிக்காக தரப்பட்ட, தஜ்ஜாலுக்காக இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணல, அவன் வந்து எடுத்து கொடுத்துட்டான். என்ன பண்ண சொல்கிறீங்க? 1300 வருஷமாக தண்டமாக கிடக்குது. இங்கேருந்து போட்ட ஹிஜாஸ் ரயில்வே அப்படியே சும்மா கிடக்குது. இங்கேருந்து ட்ரெயின் கடைசியாக விட்டாங்க இவங்க, ஓட்டமன் எம்பையர் இந்தியாவிலேருந்து தான் விட்டாங்க. விட்டுருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். பை ரோடு வாய்ப்பே இல்லை எங்கேருந்து போகிறதுக்கு. 1920 எங்கே இருந்துச்சு? பாகிஸ்தான் நாடே கிடையாது. இங்கேருந்து ஒரே ரோடு தானே இருந்துச்சு. போட்டுட்டு இருந்தான் பாதி ரயில் போடும்போது தான் இவங்க உள்ளே பூந்தாங்க. சரி பூந்தீங்களப்பா, மனித குலதான் ஹரமுடைய சேவர்களா. ட்ரெயின் இல்லை, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். போட்ட ட்ரெயின் நோண்டி வருவீங்கன்னா அப்போ உங்கள் பர்பஸ் என்னப்பாவா? சும்மா பொசுக்குன்னு ஹஜ்ஜுக்கு வரக்கூடாதுன்னு தானே. இப்போ கும்பமேளாக்கு எப்படி 50 கோடி பேர் போனாங்களோ அந்த மாதிரி போயிடுவாங்களா? பொசுக்குன்னு ட்ரெயின் விட்டிங்கன்னா உலகத்திலே அதிகமான பயணம் செய்யக்கூடிய ட்ரெயின் எதுவாக இருக்கும்? இந்த ட்ரெயினாக தான் இருக்கும். பை ட்ரெயின் ஆப்ஷன் ஒன்று வச்சுருந்தாங்கன்னா இந்நேரம் என்ன டெவலப்மெண்ட் ஆகிருக்கும். என்ன அது சுருக்கி இடம் இல்லையா? அல்லாவுடைய ரசூலும் பாருங்களேன், எவ்வளோ ராங்கான இடத்த செலக்ட் பண்ணிட்டாங்க ஹரமுக்கு. 200 கோடி பேர் உம்மத்து வச்சுக்கிட்டு வெறும் 20 லட்சம் பேர் ஹஜ்ஜு பண்ணுற மாதிரி ஒரு கன்ஜஸ்டட் ஏரியாவாக ரசூல்லா போய் செலக்ட் பண்ணி நம்மளை வந்து எவ்வளோ பெரிய சிரமத்தில் தள்ளிட்டாங்க பார்த்தீங்களா? அங்கே தவாஃப் பண்ணுற இடமே இல்லை பார்த்தீங்களா? இந்த பக்கம் போனால் கிளாக் டவர் முட்டுது, அந்த பக்கம் போனால் லீஜார்டின் முட்டுது. எங்கே ஒரு தவாஃப் ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ண முடியல, அது கூட ஹாஃப் ரவுண்டாக பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ ஃபெசிலிட்டி! ஏன்டா பாலைவனம் பாது 220 கோடி பேர் அசால்ட்டாக தவாஃப் பண்ணலாம். அவ்வளோ பெரிய பரப்பு. மண் செடி பிடுங்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சாலும் பிடுங்க முடியாது. செடியே இல்லை. சரியா? எவ்வளோ ஃப்ளாட் எர்த்து. உனக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அந்த மதீனாக்கு 400 கிலோமீட்டர் நானும் போகிறேன், அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அப்படியே ரோடு தெரியுது ஸ்ட்ரைட்டாக. அங்கெல்லாம் 400 கிலோமீட்டரில் தான் இந்த ரெட்புல் கார்லாம் விட்டு வெஸ்டாப்பன்லாம் விட்டு அவன் 500 போயிடுவான். அந்த மாதிரி ஒரே அழகாக தெரியுது ரோடு. அப்போது இவங்களுடைய டெக்னாலஜி அந்த லட்சணம் இவங்களுக்கு புரியும். எப்போவுமே வழிகேட்டில் இருக்கிறவங்க பாருங்க, அவனுக்கு தான் முதல்ல ஹக்கு புரியும். மூசா நபி போய் ஃபிரௌன் மக்கள்கிட்ட பேசிட்டு இருப்பாரு, புரிஞ்சுக்கிறது ஃபிரௌன் பேசுங்க. அப்பா தம்பி இங்கே வாங்க, அங்கே பேசாதீங்க வா. ஏன்னா எவனுக்கு புட்டுக்கிட்டு போகுமோ அவனுக்கு தான் முதல்ல தெரியும்.